ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்காக ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்குது, அட்மினோட பேக் அண்ட் டேஷ்போர்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி தருவோம். ஸோ இதை நாங்கள் கிளைண்ட்டுக்காக ரெடி பண்ண அந்த ஒரு வெப்சைட். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டோட ரெக்யூமெண்ட் எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டோம். ஸோ அந்த ரெக்யூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ அதை பார்த்துட்டு கிளைண்ட்டு டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது, இதவே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டிசைன் வந்து எனக்கு ஓகே, டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 வீக்ஸ் டைம் கொடுத்துருந்தாரு. நாங்கள் வந்து 2 வீக்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வெப்சைட்டோட அவுட்புட்டை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் எங்கள் டீம் எல்லாருமே வந்து ஹாப்பி. இப்போ அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெட்டர் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து சிம்பிளான ஒரு ஹெட்டர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஹோம் கொடுத்துருக்கோம். அப்புறம் கான்டாக்ட் சப்போர்ட், இவ்வளோ தான், வேறு எந்த ஆப்ஷனுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபூட்டரே வேணான்னு சொன்னார். பட் ஃபூட்டர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், டிசைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஒரு சிம்பிளான ஒரு ஃபூட்டர் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய விதமான கிரிப்டோ கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயின்க்குண்டான வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவங்களோட வேலெட்டு, யூசரோட வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வேணும், அதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி வந்து ரெடி பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 10 காயின் வந்து சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி ஃபியூச்சரில் எவ்வளோ காயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் வந்து எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்லாம் எப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டான் காயின் வேணும் அப்படின்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டன் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் டு பை டான் காயின் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து டான் காயின் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்கோம், 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம பேசிக்கான கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான பேக்கேஜ் வந்து இருக்கும். ஸோ $0.5 டான் காயின் வேணும் அப்படின்னா அது $65 வந்து பே பண்ணணும். ஸோ இதே மாதிரி நிறைய விதமான பேக்கேஜஸ் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் $1 டான் காயின் $115 பே பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இங்கே இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேம், இமெயில் ஐடி, வாலெட் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த யூசரை வந்து ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது அலோவ் பண்ணும். அதாவது இந்த செகண்ட் பேஜ் அப்படிங்கிறது அலோவ் பண்ணும், இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணாது. இது எதுக்காக நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயினாக இமெயில் ஐடி எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இமெயில் போகும். ஸோ அதுக்காக தான் அவங்களோட இமெயிலை வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறோம். நேம் வந்து அவங்களோட நேம் யார் அப்படிங்கிறதுக்காக தான் கலெக்ட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வாலெட் அட்ரஸ் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. அப்படி அது நடக்கலை அப்படின்னா அவங்கள வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இமெயில் ஐடி மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி வந்து இங்கே என்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ். ஸோ அவங்களோட கிரிப்டோ கரன்சியோட வாலெட் அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எனேபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக மட்டும்தான் வந்து இந்த பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யூபிஐ ஐடி வந்து காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். யூபிஐ ஐடி மட்டும் இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்து டைப் பண்ணுறதுக்கு வந்து தப்பாக டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து காப்பி யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காப்பி யூபிஐ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ ஐடி வந்து காப்பி ஆயிரும் அவங்களோட
கிளிப்போர்டுக்கு வந்து காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே போய் அவங்க பேஸ்ட் பண்ணாலும் அந்த யூபிஐ ஐடி வந்து பேஸ்ட் ஆயிரும். ஈஸியாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் அவங்க வந்துட்டு மொபைலில் ஒர்க் பண்ணல, சிஸ்டமில் வந்து பே பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கியூஆரையும் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அவங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணி கியூஆரில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அவங்க பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஐடி மட்டும் இங்கே கொடுக்குறேன். ஒன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து அவங்க கிளிக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஹலோன்னு போட்டு அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். அவங்க என்ன நேம் என்டர் பண்ணாங்களோ அது இங்கே வந்துடும். அடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒரு மெசேஜ், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஆர்டர் ஐடி பார்த்தீங்கன்னா 25, இது வந்து நோட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மணி நேரத்தில் ப்ராசஸ் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மெயிலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பேக் அண்ட் கோ ஹோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 2 விதமான மெயில் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து போகும். ஹலோன்னு போட்டு அவங்களோட நேம் இருக்கும், உங்களோட ஆர்டர் ஐடி 25, இது வந்து 1 ஹவரில் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ ஆர்டரோட ஒரு காப்பி, அந்த ஆர்டர் ஐடி என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணாங்க, அவங்களோட நேம், அவங்களோட இமெயில் ஐடி, வாலெட் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மினுக்கு வரும். அட்மினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அட்மின், நியூ ஆர்டர் ரிசீவ், உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டர் ஐடி வந்து 25, பேக்கேஜ் வந்து இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த அட்மின் வந்து அவங்களோட வாலெட் அட்ரஸ்க்கு அவங்களோட காயினை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீப்ளே கொடுக்கும்போது இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரீப்ளே போகும். உங்களோட காயின் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் அவங்க ரீப்ளே பண்ணால் போதும். இந்த இமெயில் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துடும். இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டில் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மினுக்குன்னு வந்து ஒரு தனியான டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு டான் காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கேஜ் வேல்யூஸ் எல்லாமே வந்து டெய்லியுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் ஆகிற காயின்ஸை வந்து அட்மினே வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம கிளைண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்துட்டு எந்த காயினோட அப்டேட்டாக இருந்தாலும் நானே வந்து ஓனாக வந்து அப்டேட் பண்ணணும், எனக்கு வந்து அது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அட்மினோட டேஷ்போர்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்மினோடது பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு உண்டான ஒரு லாகின் பேஜ் கொடுத்துருக்கோம். இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுவார். ஸோ இது அந்த அட்மின் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அட்மின் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் காயின் சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த காயின் வந்து அவங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த பேக்கேஜ் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காயினை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே டான் காயின் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது என்டர் வேல்யூ 1 per line சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் வந்து டான் காயினில் வந்து நிறையா பேக்கேஜ் இருக்குது. மொத்தம் 6 பேக்கேஜ் வந்துருக்கு. ஸோ இந்த 6 பேக்கேஜ் வேணாம், எனக்கு 7 பேக்கேஜ் வேணும் அப்படின்னா அவங்க 7 லைனில் வந்து பேக்கேஜ் வந்து தனித்தனியாக டைப் பண்ணாங்கன்னா 7மே அப்டேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே வந்துட்டு ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி இங்கே அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா $1 டான் காயின் வேல்யூ வந்து 120 rupees அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இது அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டான் காயின் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து நான் இந்த பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா காயினுக்கும் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். எவ்வளோ பேக்கேஜஸ் வேணாலும் நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தாலும் ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெயிலுக்கு வந்து வந்துடும். சப்போஸ் அது மெயிலுக்கு வந்தாலும் நம்ம வந்து தனியாக வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஆர்டர்ஸ் வந்தது எல்லாமே வந்து நம்ம இங்கே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும், ஆன்லைன்லேயே வியூ பண்ணியும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வியூ ஃபைல் அப்படிங்கிறத அவங்க கிளிக் பண்ணாங்க, அட்மின் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் வந்த ஃபுல் டீட்டெயில் இருக்கக்கூடிய ஃபைல் வந்து அவங்களுக்கு ஆன்லைனில் ஷோ ஆகும். அல்லது டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் போயிட்டு நம்ம எக்ஸலில் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம், அதை அட்மின் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டோட்டலாக இந்த ஃபைல் வந்து எவ்வளோ டைம் டவுன்லோட் ஆகிருக்கு அல்லது எவ்வளோ டைம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாக் அவுட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட ஃபுல் ஒர்க்கிங் டீட்டெயில் வந்து இது தான். ஸோ உங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு வெப்சைட் தேவைப்படுச்சு அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வெப்சைட் தேவைப்படுச்சு அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸில் குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணி தரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.